இதே மாதிரியே ஃபுல்லாக பார்க்கலாம். டார்கெட் மோட்ரு இது எல்லாமே ஃபுல்லாக நமக்கு பார்க்கலாம். இது கொஞ்சம் உங்களுக்குன்னா கரெக்டாக வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்கன்னா. கண்ட்ரோல் டோர்க்கு கரெக்டாக இதில் மைனஸ் பார்த்துட்டிங்களா, -61. இதுதான் இதோட ஸ்டார்டிங்கில் வரும். நம்மளோட இது வரணும் நியூட்டன் பர் அவ்வளோ வரணும் நமக்கு. அது எப்போ பார்த்தாலும் டார்க்கில் வித்தியாசமாக வரும். டார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ கரெக்டாக நமக்கு இந்த டார்க்கை கண்டுபிடிக்க முடியும். ஃபுல்லாக அது மாதிரி தானே. அப்போ இந்த பவர் ஸ்டீரிங்கில் எது கம்ப்ளைண்ட் வந்தாலும் எது கம்ப்ளைண்ட் வந்து எது மோட்டருக்கு வோல்டேஜ் வரலையா, எது கம்ப்ளைண்ட் வந்து சிஸ்டம் ஃபைனலாக இருக்குங்களா, அதில் இன்ஜெக்ஷன் சுவிட்சஸ் ஃபுல்லாக நமக்கு இந்த லைவ் டேட் இருக்காது. அப்போ நம்ம எப்படி பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்ம டக் தான் கோடு எடுத்ததுக்கப்புறம் இதில் கோடு இருக்குதுன்னா அப்படியே நம்ம கிளியர் பண்ணணும். அது கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லு கோடு எதுவுமே இல்லை, எதுவும் கோடு இல்லை, கோடெலாம் கிளியர் வந்து கோடு வந்துச்சுன்னா நம்ம அதை உள்ளே போய் சர்ச் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா லைவ் டெஸ்ட்டில் போய் பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அப்போ நம்ம அந்த ஏபிஎஸ் இருப்பாங்கல்ல, ஏபிஎஸோட கோடு இருக்குது நமக்கே தெரியும். இந்த ஏபிஎஸ்க்கு இப்போ ட்ரிபிள் கோடு பார்த்தா அந்த 2 ட்ரிபிள் கோடு வரும். நமக்கு அது லைவ் டேட்டாவில் கேரி தான் வந்துருக்கு, கிளியராக ஆகலை. நம்ம 2 வாட்டி பார்த்துருக்கு. அப்போ பின்னாடியே போய் நமக்கு லைவ் டேட்டா எடுத்து கரெக்டாக பார்த்தா ரன் பண்ண டைமில் மட்டும் சென்சரோட இதில் வேறு பிரச்சனை எதுவுமே இல்லை. பிரேக் ஸ்பீட் பிரச்சனை இல்லை, பம்போட மோட்டர் டிரைவ் பிரச்சனை இல்லை, லெஃப்ட் ரியர் வீல் ஸ்பீட் பிரச்சனை இல்லை. 4 வீல் ஸ்பீடும் ப்ளஸ் 0 லெவலில் இருக்குது. நம்ம வண்டி கரெக்டாக நமக்கு வண்டி இருக்கிற டைமில் கரெக்டாக அங்கே ஒரு ரெட் கலரில் வரும். நம்ம பார்த்தா அதை லெஃப்ட் ரியரு ரைட் ரியரில் அங்கே மட்டும் சீரனை கிடைக்கலன்னு சொல்லி வரும். டவுட்டாக மட்டும்தான் கிடைக்கும். கிலோமீட்டர் ஸ்பீடு சென்ஸ் தானே, ஸ்பீடு தானே ஐடியலில் தர சும்மா. அப்படியே நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்வீஸோட ஃபங்க்ஷன்ஸ் நிறைய சர்வீஸ் வருது. இது ஃபோட்டோ ஸ்கேன் ஃபஸ்ட்டு முதல்ல மாருதி வண்டி இருந்தால். ஆமாம், மாருதி. இது சுசுக்கி வந்து எந்த இயருக்கு அப்புறம் பார்க்கணும்? இது 2015 அப்புறம். 15க்கு அப்புறம் சுசுக்கிக்கு போயிடணும். எல்லா வண்டியும் இல்லைல்ல, சில வண்டி மட்டும்தான். சுசுக்கி எல்லாமே இங்கே மாருதி தான் இருக்குது. இந்தியாவில் எல்லாமே சில வண்டிகளுக்கு மட்டும் இப்போ புதுசாக 14க்கு அப்புறம் ஏதாவது ஒரு சில வண்டிகள் 14க்கு கீழே ஃபுல்லாக மாருதிலாம் நம்ம பார்க்கணும். மாருதி automatic selection read India வந்து WagonR இது கரெக்டாக ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் அப்போ ப்ரொஃபைல் பிக்சர் கிரியேட் பண்ணுவோம். டயக்னோஸ் ஆட்டோ பாக்ஸில் ஷிஃப்ட் ரைஸ் கொடுத்துருக்காங்க. போல ஓகே. லைவ் டேட்டா ட்ரிபிள் கோடு கம்ப்ளைண்ட் கரெக்டாக கிடைக்கல. இது என்ன கம்ப்ளைண்ட் கொஞ்சம் கூட மனசிலாக்கணுங்க. சரி, நெக்ஸ்ட்டு நாம் கனெக்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். கனெக்ஷன் இல்லையா? இருக்கு. சரி, நேற்று கூட நான் ஏதாவது வழி பண்ணிக்கிட்டேன். இப்போதைக்கு பரவாயில்லைண்ணா, அப்படியே பண்ணால் போதும். இது அது மாதிரி இப்போ நம்ம சர்வீஸ் ஃபங்க்ஷன் பாருங்கண்ணா, நிறைய சர்வீஸ் ஃபங்க்ஷன் இருப்பாங்க. உங்களுக்குன்னா ஒரு ஆயில் ரீசெட்டோட சர்வீஸோட ஃபங்க்ஷன் வரணும். அப்படியே சர்வீஸோட இது வந்துருக்கு. அது பண்ணணும்னா அப்படியே சர்வீஸில் பண்ண போகிறோம். சர்வீஸில் போய் ஆயில் ரீசெட் வந்துருக்கு. நீங்கள் இந்த ஆயில் ரீசெட்டை கனெக்ட் பண்ணணும். மாருதி இருக்கணும். இந்த வண்டிக்கு ஆயில் ரீசெட் இருக்கான்னு பார்க்கலாம், சும்மா பார்க்கலாம். நமக்கு ஆட்டோமேட்டிக் செலெக்ஷன் கொடுக்கணும். நம்ம ஸ்கேன் பண்ண மாதிரி ரேட் கொடுக்கணும்.
ஆயில் ரீசெட்டுங்கிறது என்ன எந்த வண்டிக்கு வரும்? அது இந்த வண்டிக்கெல்லாம் இருக்கணும். இப்போ ஹாட் ஃபங்க்ஷன் சொல்லி வந்ததில்ல என்ன, இந்த ஹாட் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கணும். ஹாட் ஃபங்க்ஷன் இது மேனுவலாக பண்ணால் போதும். அப்போ நம்ம கொஞ்சம் வேறொரு வண்டி இருந்தால் அந்த வண்டியில் சொல்லுவோம் இது இருக்கா சொல்லுவோம். எடுத்தால் நமக்கு அதை வச்சு பார்க்கலாம். இப்போ கண்ட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பிளேஸ் ஐபிசி கம்ப்ளைண்ட் எதுனா கரெக்டாக நமக்கு அது கண்டுபிடிச்சி ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கு தான் இது எல்லாத்தும் அப்படி தானே. இப்போ நம்ம ஆயில் ரிசிட்டு மட்டும் இல்லை உங்களுக்கு இதில் ஒன்றுனா இது EBS எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங். ஆமாண்ணா. இது இந்த டயர் டிபிஎம் டயர் ப்ரெஷரு, பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், BMS, பிரேக் ப்ளீடிங் சொன்னோம்னா ABSோட பிரேக் ப்ளீடிங். ABS கோட் பண்ணுவாங்கல்ல, கோடிங் இஷ்யூ கூட மாதிரி, அது பிரேக் ப்ளீடிங். இது DPF SCR. DPF SCR சொன்னால் டீசல் பார்ட்டிகிள் ஃபில்டர் அண்ட் கேட்டலிக் கன்வெர்ட்டர். நம்ம BS6 வர எல்லா வண்டிக்கும் இங்கே BS6ஓட சர்வீஸ் ரிமைண்டர் வருന്ന மாதிரியே ரிமைண்டர் வரும். ஆட் ப்ளூ க்ரியேட் பண்ணணும். அந்த மாதிரி வர டைமில் வரும். அப்போ அந்த ஆட் ப்ளூ நம்ம கம்மியான டைமில் ஆயிலுக்கு வருന്ന மாதிரியே நம்ம திரும்பி ஃபில் பண்ண டைமில் அடுத்து 2000 கிலோமீட்டர், 3000 கிலோமீட்டர், 6000 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஓரோ வண்டிக்கும் ஓரோ இது இருப்பாங்க. அது நம்ம இதில் செட் பண்ணி வைக்கிறோம் கரெக்டாக. ரீஜென்ரேஷன் சொல்லுவாங்க. இது இப்போ இருக்கிற வண்டி மாருதியில் இதெல்லாம் வண்டி இருக்காங்க. நமக்கு மாருதியில் செஞ்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த ப்ளூ போடுற மாதிரி வண்டி இல்லையே மாருதியில். இந்த மாதிரி எதுவுமே மஹேந்திராவில் இருக்குது. 2 வண்டிக்கு மட்டும்தான் இருக்குது. ஓகேயா, மஹேந்திரா பலீரோலாம் இப்போ வந்திருக்கு தனியாக. மஹேந்திராவுக்கு நிறைய இருக்குது. மாருதிக்கு இது 2 சியாஸ் SS4க்கு மட்டும்தான் நமக்கு கேட்டலிக் கன்வெர்ட்டரோடையும் DPF ஃபில்டரோடையும் மாட்டணும். வேறு எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ மாருதி வண்டி BS6னா டீசலுக்கு தான் கொஞ்சம் பிராதானியம். உங்களுக்கு தெரியும், டீசல் மொத்தமாக நிறுத்தி இருக்குது. எல்லா பெட்ரோலுக்கும் வந்து நம்ம பெரிய லெவலில் வரவும் போடுது. மாருதி பண்ண டைம் மஹேந்திராவுக்கெல்லாம் நிறைய வருது. மாருதி கிளஸ்டர், டான்ஜி அந்த மாதிரி. இப்போ மஹேந்திரா இருந்தால் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக இருப்பாங்க மஹேந்திராவில் நிறைய. டாட்டாவுக்கு எவ்வளோ வண்டி பார்க்கணுமாண்ணா? டாட்டாவுக்கு பார்க்கலாம். இப்போ டாட்டாக்கு எடுத்துருக்கு. நம்ம டாட்டாக்கு இண்டிகா விஸ்தா மாத்திரம் இருக்குண்ணா. இப்போ வந்ததில் அந்த ரேஞ்சில் வேறு எதுவுமே இல்லை. ஹுண்டாய்க்கு அந்த மாதிரி ஹுண்டாய் எல்லாம் நிறைய வருது நாங்கள் வருஷம் நிறைய. இப்படி காமிக்கணும்னு தெரியுமா? சிஸ்டம் ஒர்க் ஆகுது, நான் அந்த வண்டி கிடைக்கலன்னு கரெக்டாக புரியுதுக்காக. ஹுண்டாய்னா கொரியா, அது யூரோப்பு தான். நம்மளோட இங்கே இருக்கலாம் யூரோப்பியன் OPD தான். அந்த OPD தான். அதே மாதிரி மஹேந்திரா இருந்தாலும் மஹேந்திராவுக்கு நிறைய வண்டி இருக்குது. மஹேந்திராலாம் ஃபுல்லு அப்டேஷனாக வந்துருக்கு பாருங்க. இவருக்கு பெட்ரோல் வண்டி கொஞ்சம் தான் இருக்குது, டீசல் தான் அதிகம். அதுதான் இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் ஃபுல்லு ஓடுற எல்லாமே CVயில் தான் அவருக்கு கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கு. மாருதி பாசஞ்சருக்காக தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கு. இவருக்கு கேரி ஒழுக்க வேறு வண்டி எதுவுமே இல்லை. ஆனால் அதுவும் கொஞ்சம் தான் இருப்பாங்க. ஆனால் மஹேந்திராவுக்கு பொலேரோ, பிக்கப்பு அந்த மாதிரி சைலோ, இம்பீரியோ, சூப்பரோ அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. XUV, PUV, காரு வரைக்கும் வந்துருக்கு. முடியல ஏன்னா இவ்வளோ ஜீப்போ, சைலோ ஃபுல்லு ரேஞ்சில் கிடைக்கும். இது ஃபுல்லு ரேஞ்சாக நமக்கு எல்லா வண்டியும் கிடைக்கும். அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு நான் ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு இது வந்திருக்கு, ஷவரில் வந்திருக்கு. அப்போ அந்த ஷவர்லேருந்து மட்டும் இதில் எழுதலை. அப்போ நீங்கள் GM எடுக்கணும். GM தான் அவட மதர் ஜெனரல். GM எடுத்தால் ஷவர்லைட் வந்து பார்க்குற ஜென்ரல் மோட்டரில் தான் போய் பார்க்குறோம். ஆமாண்ணா. இல்லை இப்போ வந்து GM ஷவர்லைட் வந்து அப்படி பார்க்குறப்போ இப்படி வர டைமில் 2013 வண்டி மாடலாக இருந்தால் 2013 இதே கொடுக்குற டைமில் பாசஞ்சராக, ட்ரக்காக, MVPயாக ஏதா கேட்பு பாசஞ்சராக இருப்பாங்க. வருவோம் பாசஞ்சர் கார் கொடுத்தா பாருங்கன்னா கேடியோக்கு, கேட்லாக்கு, ஷவர்லைட்டு, எல்டனு, பியூக்கு, அதில் நமக்கு தேவைப்படுது இதுக்குன்னா ஷவர்லைட் தான். ஷவர்லைட் எடுங்கன்னா அப்போ அதில் இவ்வளோ பிராண்ட் இருப்பாங்க. எல்லா பிராண்டும்
இது கொஞ்சம் கஷ்டம். இது நமக்கு ஒரு கஸ்டமர் வர டைமில் பார்க்குற டைமில் கிடைக்கல, நமக்கு வேறு வேலை இருக்கிற டைமில் நானும் யூஸ் கிடையாது. அப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் அப்படி இருக்குன்னா நான் சொல்லி கொடுப்பாங்க. நான் இல்லைன்னா விட்டுடுவேன். ஃபோன் 500 ரூபா கிடைச்சா 1000 ரூபா கிடைச்சி விட்டுன்னு விடணும். நீங்கள் வேண்டாம், அது நமக்கு முதல் எடுக்கணும், அது நமக்கு லாபம். இவ்வளோ பெரிய லெவலில் பணம் கொடுத்து வாங்கினாங்களே, நமக்கு அது திருப்பி கிடைக்கிறது என்ன கண்டிப்பாக இது அப்படி பண்ணலாம். அதே மாதிரி வீண்டும் இதில் இருக்கிற இது இருப்பாங்க. நம்ம ஹுண்டாயில் 2003 2005 அந்த டைமில் இது வருவாங்க. அவங்களுக்கு என்ன வண்டியோட பேர் சாண்ட்ரோ சிங் வருவாங்க. சாண்ட்ரோ சிங்னு சொல்லி இதில் எழுதவே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுச்சா, இது யூரோப்பு தான் எடுக்கணும். இதில் கொரியன் நினைக்க கொரியனில் யூரோப்பு தான், நமக்கு யூரோப் எடுக்கணும். இந்த யூரோப்பில் ஓட்டோஸு சொல்லி ஒரு வண்டி இருப்பாங்க. ஓட்டோஸ் மேக்ஸ் சொல்லி இதில் கேருனா நம்ம இது தான் சேம். இந்த வண்டி தான் சாண்டோஸும் சேம் தான். இச்சு ஸ்கேன் பண்ணலாம், பெரிய லெவலில் எல்லா வச்சுமே பண்ணலாம். அது இல்லாமல் இதில் கிடைக்காத இருக்கிறது வேறு. இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன்னு உங்கள் மனசில் இருக்கிறேன் மட்டும் இல்லாமல் எல்லா டூல் அப்படி தான். ஆமாண்ணா, இப்போ உங்களுக்கு அதே மாதிரியே ஒரு தோஸ்து சொல்லி இதில் அசோக் லேலண்டே இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும், டாட்டா எடுக்கணும். நீங்கள் டாட்டா எடுத்து டாட்டாவில் சஃபாரி இருப்பாங்க. சஃபாரியில் போய் டீசலில் போய் இஎம்எஸ் இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் 2.2 எடுத்தால் எல்பி சேம் தான். நம்ம தோஸ்தோட கரெக்டு சேம் கிடைக்கும். உங்கள்கிட்ட 407 வந்துருக்கு. உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஃப்ரெண்ட்ஸு அசோக் உங்கள்கிட்ட ஸ்கேனர் இருக்குது, ஒன்று வந்து பண்ண சொன்ன டைமில் இதில் 407 கொடுக்கல. அது சிவி கார்ஸோட தான், கொமர்ஷியல் வெஹிக்கிளோடையும் காரோடையும் தான். எல்சிவி தான் அது செக்மெண்ட்டு, லைக் கொமர்ஷியல் வெஹிக்கிள் தான். அந்த செக்மெண்ட்டில் இது வண்டி இதில் கொடுக்கல. இது இஎம்எஸில் 3.0 போனால் 709, 407, 609 அந்த ரெண்டு வண்டிகள்லாம் இருப்பாங்க. டாட்டாவோட பெரிய வண்டி நம்ம லோடிங் எல்லாம் கொண்டு நம்ம எல்சிவி 407 அந்த மாதிரி வண்டி எல்லாமே 3.0 கேரி எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ ஒரு நிசான் மகேந்திராவோட நிசான் வந்துருக்கு. நிசான் அதே மாதிரி இண்டிகா இருக்குல்ல, இந்த சஃபாரியில் கிடைக்கலன்னா இந்த இண்டிகாவில் பார்க்கலாம். இது சேம் தான் வந்துருக்கு. 2018 வரைக்கும் தோஸ்து சேம் தான். அதுக்கப்புறமா அவர் போஷா மாட்டிட்டா உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருப்பாங்க. அவங்க புதுசாக வர்றதுக்கு பழசெல்லாம் சூப்பராக இருக்காங்க. அப்போ அதுவும் போயிட்டா அவங்களுக்கு. அதே மாதிரி நம்ம கொஞ்சம் நிசான் டிப்பர் இருப்பாங்கல்ல, நிசான் டிப்பர் லாட்டிங் மகேந்திராவோட, அதுக்கு உங்ககிட்ட வந்து ஸ்கேன் பண்ண சொன்னால் அது உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். எப்படி தெரியுமா, ஃப்ரண்ட் ஓட்டு வேறு மகேந்திரா வேறு தான். மகேந்திரா எடுக்கலாம், ஸ்கார்பியோ எடுக்கலாம். இப்படியே போனால் 2.3 இதில் பேர்னா கரெக்டு டியூபு அந்த மாதிரி வண்டியில் இருப்பாங்களா அது இல்லை. இதே மாதிரி எது நான் நம்மகிட்ட கேட்டால் போதும்னா சரி, நான் மட்டும் என்னால் 3 பேர் இருப்பாங்க. நானும் இருக்குது. அதே மாதிரியே வேறு நம்ம இருப்பாங்க. 3 பேர் இருப்பாங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு உங்களுக்கு விட்டுகளை கொடுக்கலாம், கூட கட்டுற சுத்திகளை கொடுக்கலாம். அதெல்லாம் இன்னைக்கு இங்கே வந்து யாரும் வேறு இடத்துல சொல்லுவாங்க. அப்படியே போனால் சில டைமில் ஃபோன் பண்ணால் என்னோட அவங்ககிட்ட இருப்பாங்க. டைமில் வச்சுருக்கு ஃபோன் பண்ணால் இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறனால ஃபோன் எடுக்க முடியாது. நம்ம கஸ்டமருக்கு தெரியாது. கஸ்டமருக்கு இவன் என்னப்பா இப்படியே ஃபோன் பண்ண இருக்காமல் இருக்கிறது. இப்போ என்ன கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் எடுத்தால. அப்போ 3 பேர் இருக்கிறதால உங்களுக்கு தொந்தரவே இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் நல்லது தான். உங்களுக்கு பேர் மட்டும் கொடுத்தா உங்களோட சப்போர்ட். அப்போ தானே நீங்கள் ஃபோன் பண்ண டைமில் பாசமாக தங்கி இருக்குப்பா அது கேட்பாங்க. இல்லைன்னா ஃபோன் பண்ணி அப்படியே திட்டுவாங்கல்ல. அதுக்கு ட்ரைனிங் இருந்தால் தான் கண்டிப்பாக இருக்காது முடியும். ட்ரைனிங் வேணும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வேணால் வேறு வண்டியில் நமக்கு அந்த வண்டியில் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். கம்ப்ளைண்ட் இருந்தால் கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் நமக்கு முடிஞ்சால் நமக்கே சரி பண்ணி கொடுக்குறாங்க.